அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 2.4 7th சம். பின்வருவனவற்றை நிறுவுக அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்ளம் z ஈக்குவல் டு 19 minus 7i divided by 9 plus I whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i whole power 12. இது என்பது ஒரு மெய்யெண் அப்படிங்கிறாங்க. அப்போது z மெய்யெண் என்னன்னா z ஈக்குவல் டு z பார். இதைத்தான் நாம் ப்ரூஃப் பண்ணணும். பாருங்கள், z ஈக்குவல் டு z பார் இதைத்தான் நாம் என்ன செய்யணும், ப்ரூஃப் பண்ணணும். இப்போ z this time. அப்போ ஃபஸ்ட்டு 19 minus 7i divided by 9 plus I, that is equal to 19 minus 7i divided by 9 plus I into 9 minus I, 9 minus I. ஓகேவா? இந்த ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐயா நியூமரேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி, a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 19 ப்ளஸ் 9 19 ப்ளஸ் 19 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணால் 171. ஓகேவா? ஸோ 171 this, then minus 19i 63i, ஓகேவா, ப்ளஸ் 7i ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 171. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு? மைனஸ் 82 தானே வரும். இது 73 82i. ஓகே, எஸ் 82i. ஐ ஸ்கொயர் மைனஸ் 7. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 81. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் 82. ஸோ இப்போ இது என்ன வரும்? 171 மைனஸ் 7 அதை கழிச்சா என்ன வரும்? கழிச்சா 164. அப்படி தானம்மா? 164 தானே? 164 மைனஸ் 82i டிவைடட் பை 82. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 82 காமன் எடுத்தால் 2 minus I divided by 82, that is equal to 2 minus I. இப்போ இது என்னம்மா? 19 minus 7i divided by 9 plus I. இதனுடைய வேல்யூ 2 minus I. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 20 minus 5i divided by 7 minus 6i. So that is equal to 20 minus 5i divided by 7 minus 6i into 7 plus 6i, 7 plus 6i. Okay, so that is equal to a plus b, a minus b. So a square minus b square. So 27 140 minus 120i, ஓகேவா, மைனஸ் 35i, தென் மைனஸ் 630i ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 140னா அதுக்கப்புறம் என்ன செய்யும்? 120 மைனஸ் இது எப்படி பண்ணுவாங்க? இது கரெக்டாக கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுறது பாருங்கம்மா. 20 இன்ட்டு 7 எவ்வளவு? 140. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் தானே வரும். ப்ளஸ் 120i. இங்கே மைனஸ் 35i, மைனஸ் 60i ஸ்கொயர். அப்போது 120லேருந்து 35 கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? 85 தானம்மா வரும் ஆன்சர். 85i. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் ஆஃப் ஐ -1, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 30. ஓகேம்மா. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 30. ஸோ
49. I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 minus of minus plus 36. ஓகேவாம்மா? ஸோ இது 170 ப்ளஸ் 85i. இந்த ரியல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 85. ஸோ 85 வந்து காமன் எடுப்போம். 2 plus I divided by 85 cancel. So that is equal to 20 minus 5i divided by 7 minus 6i equal to 2 plus I. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்? Z equal to 19 minus 7i divided by 9 plus I whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i whole power 12. ஓகேம்மா? இப்போ 19 minus 7i divided by 9 plus i ஓட வேல்யூ வந்து 2 minus i. ஓகேவாம்மா? இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 minus i whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i. இது வந்து என்னது? 2 plus I whole power 12. ஸோ Z equal to this. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் மார்க் என்னம்மா? கொஸ்டின் வந்து என்னது? Z வந்து மெய்யன் யூனிட். Z equal to Z bar. Z equal to Z bar. Z equal to Z bar equal to அப்போ ஃபஸ்ட்டு Z வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Z bar. Z bar வந்து இப்படி ஹோலாக போடும். 2 minus I whole power 12 plus 2 plus I whole power 12. So that is equal to 2 minus I whole power 12 divided. அதாவது இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இந்த பாரை. ஸோ ஓகேவா? 2 plus I whole power 12. ஏன்னா நமக்கு தெரியும் தானே Z1 plus Z2 whole பாரை வந்து எப்படி கொண்டு போவோம்? Z1 bar plus Z2 bar. ஓகேம்மா? ஸோ Z பார் வந்து என்ன கொண்டு போவோம்? இங்கே பாருங்கம்மா, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 minus I. ஓகேவாம்மா? ஸோ அது வந்து 2 plus 2 minus I வந்து எப்படி சொல்லுவோம்? இப்போ வருதுலாமா பார். இந்த 2 minus I இந்த பார் இதை வந்து எப்படி 2 plus ஐயாக மாறும். இந்த பார் வந்து 2 plus I 12 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த 2 plus I ஹோல் பார் வந்து 2 minus ஐயாக தான் மாறும். 2 minus I 12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கம்மா Z என்னதுமா? Z வந்து என்னது? இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. Z வந்து 2 plus I whole power 12 2 minus I whole power 12. That is equal to Z from 1. ஓகேவா? ஃப்ரம் 1லேருந்து அந்த வேல்யூ இருக்கலாமா? Z என்ன இருக்கலாமா? Z plus 2 plus I whole power 12 2 minus I whole power 12. இந்த இதை வந்து இங்கே வந்து இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபைனல் Z bar ஈக்குவல் டு Z. அப்போது நமக்கு கேள்வி என்னது? இது என்பது ஒரு மெய்யெண், அப்படி தானே? அப்போது மெய்யெண்ணா நம்ம என்ன சொன்னோம்? Z வந்து மெய்யெண்ணா Z ஈக்குவல் டு Z பார் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோமா? Z ஈக்குவல் டு Z பார் இது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அம்மா இந்த வீடியோவை வந்து 1 time 2 time ஓட விட்டு படிங்கம்மா. என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சாப்டர் 2ல் கிட்டத்தட்ட ஒரு 100 சம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனல் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் ஸ்டடி பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரமா. ஃபஸ்ட்டு Z வந்து 19 minus 7i divided by 9 plus I whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i whole power 12. Z வந்து மெய்யன்னா Z equal to Z bar. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதுகிறோம். 19 minus 7i divided by 9 plus I. இங்கே வந்து 9 plus ஐனா இது மைனஸாக மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண ஆன்சரை சுருக்கி எடுத்தால் 2 minus I கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு 2 minus I கிடைக்கும். அதுக்கு பிறகு
இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கம்மா, 20 minus 5i divided by 7 minus 6i என்ன இருக்கலாமா? 20 minus 5i divided by 7 minus 6i வந்து 7 minus 6i 7 plus 6i நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணச்சுமே நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 plus i கிடைக்கும். ஸோ z ஈக்குவல் டு இந்த z வந்து நம்ம கொண்டு இருக்கலாமா? இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நம்ம ஃபைனல் சுருக்கி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோமா? அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். z ஈக்குவல் டு 2 minus i whole power 12 2 plus i whole power 12. தென் z பார் கண்டுபிடிக்கும். z பார் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ண பிறகு z பார் ஈக்குவல் டு zன்னு வருது. ஸோ நமக்கு கேள்வி என்னது? z வந்து மெய்யெண் எண்ணின் z ஈக்குவல் டு z பார்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.